அதாவது பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி, சங்கி. எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி உள்ள வந்தானோ, நம்ம மொழியை அழிச்சல்லானோ, இப்ப அவனை எதுக்கும் போது பாரு சங்கின்றான். யாரு? திராவிட சிங்கி இருக்கானே, நம்மள சங்கின்றான். முதலா இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள். கடைசி வரை ஐயா ராஜாஜி யாரு? பிராமணர். நீ சுர பிராமணியத்தினுடைய பிதாமகன். அவர் கூடவே வந்தாரு. அதுக்கு பேர் என்ன? சங்கி இல்லையா? டேய், தமிழர் நாங்கள் பகையாளி, திராவிடன் நீ பங்காளி, கூட்டாளி நீ. 1962 பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்தாரா இல்லையா? ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா? 67 அவருடைய 12 விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா? அன்னைக்கெல்லாம் சங்கி சொல்லாம எங்கடா சிங்கி அடிச்சிருந்தா நாயே? அன்னைக்கு எங்கடா போய் சிங்கி அடிச்சிருந்தா நாயே? திராவிட பண்ணிய யார்டா வந்து சங்கிங்கிற பி டீம்ங்கிற நாய? நீ தான்டா ஏ டீம், பி டீம்ன்ற. இது ஏன் நாடு? இது என் மொழி, என் இனம். இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா? வந்த. நான் சொல்றத கேளு. காமராஜரை தீ வச்சு கொளுத்த வந்தது யாரு? ஜனசங்கு. எதுக்கு கூட்டணி வச்ச? எதுக்கு கூட்டணி வச்ச? திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சியா இல்லையா? நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓராண்டுகளில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு கீழே வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து தூக்குனது யாரு? டேய் சொல்றா, திராவிட சிங்கி சொல்றா, நீ தானே தூக்குன? அவரே சொல்றான் 5 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. அது எந்த வாயி? அது எந்த வாய்டா? டே ஏட்டிம், எந்த வாய் அது? உன் வாய் தானே? நார வாய் தானே? அதானே 5 ஆண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு. ஏன் அப்ப வரலையா சங்கி? அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு. அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு, 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசினது நான் இல்ல, ராஜ்நாத் சிங். எங்க? ஒய்எம்சி மைதானத்துல எங்க இருக்கு? வலைவெளியில் இருக்கு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். எழுதுனது யாரு? பெரிய சிங்கி. இருக்கா இல்லையா? அன்னைக்கு சமூக இயக்கம். நாங்க போய் பாரதிய பாடிட்டா, அது பாரதிய பேசிட்டா அது சங்கி ஆயிரும். டேய் பைத்தியக்கார பயிலா, அதெல்லாம் வேற வேண்டாவது பேசுறா. பைத்தியக்கார பயிலு. காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது, மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது. யாரு? ஏடிஎம், பிஜேபி ஏடிஎம். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு ஈடி ரைடு, ஓடி வாரேன் மோடி, வேண்டாம் ஈடி. அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தாரும் உட்கார்ந்துக்கிட்டு மனவாடும். அவர் கையை அப்படி பிடிச்சுக்கிறாப்ல, இங்க பாரு கையை பிடிச்சுக்கிறாப்ல. இவர் சொல்றாரு, விட்டுருங்க பாவம், அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க. எந்த நிதியை? உதயநிதியை கொஞ்சம் விட்டுருங்க. நமக்கு ஏதோ நம்ம நினைக்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்க போட்டது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த நிதிய? தம்பி உதயநிதிய. ஏய் இது இவன் இங்க வந்து சங்கி பி டீம். ஏய் சங்கி, இங்க வாடா. என்னடா உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ பெரிய வீரன் தானே. சீமான் பெரியார திட்டான், அவரை திட்டான். அவனுக்கு ஓட்டு போடாத, வந்து சொல்லு பாப்போம். நீ அவரை பெருமையை பேசி ஓட்டு கேட்டு பாரு. போட மாட்டான். இங்க உனக்கு உங்க ராமசாமி ஐயாவுக்கும் இல்ல, உங்க ஐயா கருணாநிதிக்கும் இல்ல, உங்க ஐயா ஸ்டாலினுக்கும் ஓட்டும் இல்ல, ஐயா எம்ஜிஆருக்கும் இல்ல, அம்மா ஜெயலலிதாவுக்கும் இல்ல, ஐயா எடப்பாடிக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. யாருக்கு ஓட்டு? காந்திக்கு மட்டும்தான். நீ குடுக்கிறீல 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்ல, அதுல இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டும், அதுக்கு தான் மதிப்பு. உனக்கு ஒரு ஓட்டும் இல்ல. நீ நோட்டை காந்தியை கொடுக்காம ஓட்டு கேட்டு பாரு.
5 பைசா தர மாட்டேன் நீ. அதுல சேர்ந்து கணக்கு எடுக்கிறவன் 60 விழுக்காடு 40 விழுக்காடு வருது, 30 விழுக்காடு வருது. எங்க வருது? எங்கிட்ட இருந்து வருது? காசு கொடுக்காம கேட்டு பாரு ஓட்ட. சாதனை சாதனை கருத்து பெரிய. இவங்க செஞ்ச சாதனை. வாத்தியார் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், விவசாயி வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், செவிலியர் ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கான், எல்லாம் போராடிட்டு இருக்கான். நல்லாட்சி கொடுத்துட்டோம். நல்ல ஒரு நகைச்சுவைக்கு அளவு இல்லையா? இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது? எங்கிட்டு பொங்குது? காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது? திராவிட பொங்கல். என்ன சொல்லுவான்? பெரியார் இல்லைன்னா இவர் இல்லைன்னா இங்க அரசியலே இல்லைன்னா அது உங்களுக்கு. அவரால் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஒருத்தன் வேணாலும் இப்படி சொல்ல. ஒருத்தர் ஒரு ஆண்மகன் இருக்கானாடா? பெரியார் ஈவேரா உங்களுக்கு பெரியார் வேணுங்கிறவன் எனக்கு போடாத ஓட்டு. போடாத. என் இனத்தின் முன்னவன் ஒவ்வொருவரும் என் பெரியார் என்பவன் எனக்கு போடு. எப்படிலாம் நமக்கு கட்டுக்கதை பாடுறா. டேய் ஒரு கேள்வி, திமுக எதற்கு தொடங்கப்பட்டது? டேய் சிரிக்காத. நாளைக்கு பேசுறவங்க நம்ம ஆளு வந்து உட்கார்ந்துட்டு ஐயா திமுக எதுக்குங்க தொடங்கப்பட்டுச்சு? அது அப்ப கொள்ளையடிக்கின்றான். எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு? ஐயா ஈவேரா அவர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக. அதுக்காக வெளியில வந்த பெருமகன் யார்? எதிர்த்து வெளியில வந்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா. அவரை விடவாடா நம்ம ஈவேராவை எதிர்த்துட்டோம். முரசொலியில ஈவேரா அவர்களை வந்து விமர்சித்து வந்த கேலி சித்திரத்தை போல உலகத்துல எவனுமே கேலி சித்திரம் போட முடியாது. சட்டசபைக்குள்ள இந்த கிழவனை எதுக்குன்னு விட்டு வச்சிருக்கே தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் என்று கேட்டவர் பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? நாம அவரை விமர்சிக்கல, அவரை பற்றி பேசல, அவர் பேசினதை எடுத்து பேசுறோம். அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும். புரியுதா? அவதூறு பரப்பிட்டு இருக்க கூடாது. நாங்க அதை பத்தி கவலைப்படுறவன் இல்ல. ஏன்னா புலி நாய் குறைக்கிறதுக்கு பதறாது. புரியுதா? நான் விடுதலை புலி, நீ திராவிட பண்ணி. உனக்கு பசிக்கும் போதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பேன். பார்த்து இருந்துக்க. ஆமா, நீ குறுக்க வராத. இப்போ ஐயா எதுக்கு திருமணம் பண்றார்? இப்படி பாரு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் பண்ணிக்கல. நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல. விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க. விடுதலை அடைய நாளாயிருது. இனிமே என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்சி அப்படியே நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துறாங்க. 2 பேருமே முடிவெடுத்துறாங்க. ஒருத்தன் பிறந்து நம்ம தாத்தன் காமராஜ் ஏழை, அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. அவனுக்கு சேவை மணந்து அதிகாரத்துக்கு வந்து நம்மளை படிக்க வச்சான். இன்னொரு தாத்தன் பிறப்பாலை செல்வந்த முத்துராமலிங்க தேவர்னு நம்முடைய தாத்தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறாப்ல. ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துறாப்ல. எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்க பராமரிக்க உண்மையான வாரிசு வேண்டும் என்று 72 வயதில் 26 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஐயா ஈவேரா எங்கே? என் அண்ணன் பழனி பாபா எங்கே? ஐயா ஈவேரா எங்கே? அப்படியே சொத்தை பராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா? மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி
உங்களுடைய உயிலிலே எழுதி வைக்க முடியாதா? முடியும். ஏன் செய்யல? இது யார்கிட்ட பதில் இருக்கு? அதனால் அறிவு சமூகமே, என்னரும் உடன் பிறந்தார்களே, தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி, போராளி இல்லை. என்றைக்கு தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமலிங்கம் தேவன், அவன் போராளி, நீங்கள் முதலாளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய கச்சத்தீவை எடுத்து கொடுக்கிற போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ் நிலத்தில் இருந்து ஒரே ஒரு மகனின் குரல் ஓங்கி ஒலித்தது, கொடுக்க கூடாது. ஏன்? அன்னைக்கு ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள், கொடுக்க கூடாது, வரலாற்று பெருந்துரோகம். இப்படித்தான் சீனாவிற்கு காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய அப்பா கொடுத்தார், நேரு கொடுத்தார். அந்த வாரி ஒரு பெரும் துரோகத்தை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று குரல் எழுப்பிய ஒரு புரட்சியாளன் நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள். இவர்களில் யார் குரல் எழுப்பி கச்சத்தீவை கொடுக்கும் போது இங்கே எந்த பிரச்சனையும் நான் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது, நான் கிளர்ச்சியோ போராட்டமோ வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். இதில் யார் பெரியார்? கொடுக்க கூடாது, வரலாற்று பெருந்துரோகம், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடும், அது தமிழன் நிலம் என்று போரிட்டவன் நம்முடைய தாத்தன் மு.க. தேவர், தமிழ் பேரினத்தின் பெரியார். யாரு பெரியார்? சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதை மேலானதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்படி சாதிய இழிவை துடைத்தெறிய போராடி இன்னுயிரை இந்த மகத்தான நம்முடைய தாத்தன் இமானுவேல் சேகரனார் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார். எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே. ஆனமுத்து யார்? நம் பெரியார். அவர் வழியிலே, அவர் போட்ட அடிச்சுவட்டிலே பயணித்து தமிழ் பேரின மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை, இடப்பகிர்வை பெற்றுத்தர போராடி 21 பேர் வன்னிய மறவர்கள் இன்னுயிரை ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உறைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், தமிழ் பேரினத்தில் பெரியார். 85 வயது எவன் செய்வான்? தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ஐயா ராமதாஸ், தமிழ் பேரினத்தின் பெரியார். அடங்க மறு அத்துமீறு திமிரியடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்திப்பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதை செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார். அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார்.
அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்யறான்னு சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். மேல்பாதி மங்கலத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான், அவள் ஊட்டிய தமிழ் உணர்வுதான். அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி, அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு, கருமத்தை தர்மம்னு வச்சிருப்பான். அதுக்காக போய் இப்ப நான் பேசுறதெல்லாம் 2006க்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு? அவர் தான். நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களா, அப்படி உட்கார்ந்து கைதட்டினாள் யாரு? நான் தான். புரியுதா? அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரியர். ஒரு கேள்விதான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது, ஒரு கேள்வி. எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் அடையாளம் என்பது, முகம் என்பது, முகவரி என்பது, மூச்சு என்பது, பேச்சு என்பது, உயிர் என்பது, இலக்கியம் என்பது, கலை என்பது, வரலாறு என்பது, அறிவியல் என்பது, அரசியல் என்பது எல்லாமே மொழிதான். எல்லாமே மொழிதான். அந்த மொழியை அழி, அது சனியன், அது காட்டுமிராண்டி மொழி, அதில் என்ன இருக்கிறது, அதை ஒளி, அதை அழி என்று சொன்னவரை தந்தை என்று ஏற்றுக்கொள்ள எந்த தன்மானமிக்க தமிழன் எவரா இப்படி ஒரு இனம்? உன் தாயை பழித்தவனை தந்தை என்று ஏற்கிற மனம் உனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். இப்ப தமிழை பழித்தவனை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என் தமிழை ஒளி என்றவனை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் பாரு, திராவிட தமிழர் போர். இங்க ரெண்டே போட்டி தான், நீங்க திராவிடர், நாங்க தமிழர். வாங்க மோதுவோம். அவர் வரட்டும். பைபிளுக்கு அப்புறம் உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதிகப்படியாக திருக்குறள். அதை மலம் என்கிறார். மலம். வள்ளுவன் யார்? ஆரிய அடிமை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணத்தை வகுத்து தந்த தொல்காப்பிய பெருந்தகையார் பார்ப்பன கைக்கூலி. கம்பன் யார்? முட்டாப்பைய பார்ப்பன வேலைக்காரன். கம்பன் கவி சக்கரவர்த்தி 15 நாளில் அந்த காப்பியத்தை பாடிய பெரும்பாவலன். அவன் இவருக்கு யாரு? பார்ப்பன விட்டு வேலைக்காரன். எப்படி இருக்கு பத்தியாடா? எப்படி பாரு, இந்த சமூகம் எப்படி இப்படி மயங்கி கிடந்துனே தெரியலையடா. உன்னுடைய மொழியை சிதைக்கணும், அதுல ஒண்ணு இல்ல. உன்னுடைய இலக்கியத்தை அவமதிக்கணும், அதுல ஒண்ணு இல்ல. அது குப்பை. டே மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதி போற்றி ஊனின் வள்ளுவன். ஈதல் இசைவிட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. யாரு? வள்ளுவன். அவனே எழு சீர்திருத்தத்தில் எழுதியிருக்கான் 1.25 அடியில. உலகம் ஏற்றுறா, என்னடா இப்படி ஹைக்கு மாதிரி எழுதி வச்சிருக்கான்னு. அவை வாராடா, வள்ளுவன் நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கான். பிள்ளைகளுக்கு படிக்க சிரமம்ட்டு பொழிப்புற தேவையில்லை, நேரடியா மருந்தன வேண்டாவாம் மருந்து யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இதுக்கு ஒரே வார்த்தை, 2 வார்த்தை, பசித்து புசி. வள்ளுவ அவைடா. ஈதல் இசைவிட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அறம் செய்ய விரும்பு. இந்த அவையை நம்முடைய அருமை பெருமகன் ஈவேரா சொன்னது என்ன தெரியுமாடா? அழுக்கு மூட்டை. டேய் எப்படிடா இது சைத்துக்கிற சொல்ற? எப்படி? ஒரு அறிவு மூதாட்டியை அழுக்கு மூட்டை சொல்றது யாரு? 1 மாசத்துக்கு குளிக்காம இருக்கிறார். இவங்க பேசுறது பெரியார் என்கிற நெருப்பை தின்று செரிக்க முடியாமல். தின்று செரிச்சிருப்போம் நல்ல உணவா இருந்தா. நஞ்சா இருக்கனால மென்று துப்புறோம், நெருங்க முடியவில்லை. ஆமா, 1 மாசம் குளிக்கலன்னா எவன் கிட்ட போவான்? எவன் கிட்ட? அண்ணா அவர்கள் அமைச்சராகும் போது, முதலமைச்சராயிட்டு பாரதிதாசன் நம்ம தாத்தனுக்கு ஒரு பாராட்டு, ஒரு பணமுடிப்பு பொற்கிளி
கொடுப்பாங்களா? அன்னைக்கு ஏதோ 10,000 கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்க. இந்த பாவலனை பாராட்டி பரிசு கொடுக்கறதுக்கு மதிப்பிற்குரிய பெருமகனார் ஐயா ஈவேரா எழுதுறாரு, இந்த பாரதிதாசன்லாம் ஒரு புலவனா 2 பாட்டு எழுதிட்டானா அவன்லாம் ஒரு புலவன், அவனுக்கு ஒரு பரிசு. இந்த அண்ணாதுரைக்கு அறிய வேண்டாமா? எப்படி இருக்கு? எப்படிடா? உனக்கு எந்த பெருமையும் இருக்கக்கூடாதுடா, எந்த பெருமையும் இருக்கக்கூடாது. இந்திய எதிர்ப்பு, ஈழத்தை சிவானந்த அடிகள் இங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறாப்ல. அந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதி உங்களுடைய விடுதலை நாளேட்டில் அச்சுரிங்கன்னா மறுத்து விட்டார் ஐயா ஈவேரா. கேட்டா இந்திய நாங்க தான் எதிர்த்தோம். நல்லா கவனிடா, இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வராம இருக்கணுங்கிறது இல்ல, இங்கிலீஷ படிக்காம போயிருவாங்கிறதுக்காக. இவ்வளவுதான் அவங்க இந்திய எதிர்ப்பு. வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேசு, மனைவியிடம் இங்கிலீஷில் பேசு, வீட்டில எல்லாம் இங்கிலீஷில் பேசு சொன்னவர் யார்? நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இங்கே வருவன் செல்லம்மாள் கடிதம் எழுதுறான்டா செல்லம்மாவுக்கு. செல்லம்மாள், உன்னை நினைத்து என் அன்பு காதலிக்கு நீ வந்து வேதனை அடையாதே, நீ என்னை நினைத்து வருந்துகிற நேரத்தில் தமிழ் படித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் எழுதுறான் கடிதம். யாரு? பாரதி. இவன் பாப்பா, இவர் தந்தை. சாதிகள் இளையடி பாப்பா அவன் பாப்பான், சாதி மதங்களை பாரும் அவன் பாப்பான். யாரை பார்த்தாலும் ஐயா ஈவேரா சாதி என்னன்னு கேட்பான். அவன் தந்தை பெரியார். எப்படி சாதியை கேட்டு ஒரு சின்ன கையேட்டுல குறிச்சு வச்சுக்குவார். நீ யார் வன்னியனா, நீ யார் பறையனா, நீ நாடாரா, நீ கோனாரா எழுதி வச்சுப்பார். இவர் யாரு? பெரியார், சமூக சீர்திருத்தவாதி. எப்படி படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம். படிக்க வைத்தவன் யாரா? என் தாத்தன் காமராஜ். இவர் பிறந்த அதே ஈரோட்டிலே வைத்தியநாத ஐயர் 6.5 ஏக்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி வாழுங்கள் என்று கொடுத்திருக்காரு. 1/2 கிரவுண்ட் கொடுத்தாரா ஈவேரா? இவர் வீடு கட்டி வாழ்ந்ததே பெரம்பக்கடம்டா. இப்ப நம்ம போட்டதுனால அதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாது? ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். இவர் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தார், அது இந்தி பள்ளிக்கூடம். இவங்க இந்தி எதிர்த்தாங்கன்னு நம்ம நம்பணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி காந்தி அவர்கள், நீ பிராமணன், உனக்கு உன் சமூகத்துக்கு போராட நிறைய தலைவர் இருக்காங்க வைத்தியநாதா, நீ லட்சுமணன், நீ வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடு என்று காந்தி சொன்னதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கடைசி வரை நின்று போராடியவன் லட்சுமண ஐயர். அவர் யார்? அதே ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பெரியார். சாதிய ஒழிக்க முதலாக கோயில் நுழைய போராட்டத்தை நடத்தியவன், இந்த மண்ணிலே மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று தொடர் எழுதி வெளியிட்டாரே கலைஞர் தொலைக்காட்சியிலே ஐயா கருணாநிதி அவர்கள். அந்த ராமானுஜர் முதலாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர். நல்லா கொஞ்சிக்கணும். இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடியவன் ராமானுஜர். அவர் வைணவர். சைவ நூல்களான தேவாரம், திருவாசகத்தை ஓத வேண்டும் என்று மக்களிடத்திலே ஓதியவர். 12 திருமறைகளை ஓத வேண்டும் என்றவர். அவர் யார்? நம்முடைய பெரியார். காமராஜர் தான் படிக்க வைத்தார் என்றால் அவர் கை காசு போட்டா படிக்க வைத்தார் கேட்கிறது. ஏன்னா அறிவார்ந்த பெருமக்கள்ல என் தாத்தன் கை காசு போட்டு படிக்க வைக்கல, அரசு காசுல படிக்க வச்சான். ஆனா நீங்க அதே அரசு காசுல குடிக்க வச்சீங்க. நீங்க பேசாதீங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவர்கள் என்ன சொல்றார்? பெரியார் ஒருவரே பெரியார், பெரியார் ஒருவரே பெரியார் வச்சுட்டு ஓரமா சொரியார், அங்க சொரியார். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஈவேரா, இனி எங்கேயாவது எதிரே வருவீரா? ஈவேரா உங்களுக்கு பெரியார் வச்சுக்கிற போற்றிக்க, எங்க கிட்ட வராது, எங்க கிட்ட வராது. எங்களுக்கு 1000 பெரியார் இருக்காங்க. 1000 சொல்லி முடிக்க முடியல, நேரம் பத்தல. அப்படின்னா பாரு, சாதாரணமாக வந்து இவர் தான் பெரியார், இவரை போற்று. நாங்கள் இப்பவும் சொல்றோம், பெரியாரும் ஈவேரா ஐயாவும் போராடினார், எதிர்க்கலை, ஏற்கிறோம். அவர் மட்டும்தான் போராடினார், அதை ஏற்கலை, எதிர்க்கிறோம். அங்க நிலைப்பாடு.
அவர் வேணுமா அங்க வச்சுக்க, தனியா வச்சுக்க. ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிக்கட்டும், நமக்கு வாக்கு தர வேண்டாம். என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிற மக்கள் நம்மோடு நிக்கட்டும். இந்த களம் தமிழ்நாடு தேர்தல் களம் திராவிடரா தமிழரா என்ற போர்க்களம். அவர்கள் மூன்று பேரும் ஒரே குடையின் கீழ் நிற்கிறார்கள், திராவிட குடை. நாம் தமிழர் என்கிற தமிழ் தேசிய அரசியல் பெரும்படையாக திரண்டு நிற்கிறோம். இதில் எது சரி, எதன் பக்கம் நிற்க வேண்டியது மான தமிழனின் பிறவி கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுங்கள். நிறைய பெரியோர்கள், நிறைய பெரியார்கள், எண்ணற்ற பெரியார்கள் நம் இன முன்னோர்கள் இருக்கிறார்கள். சொல்லி முடிக்க நேரம் இல்லாததால் முடிக்கிறேன். பெரியாரை போற்றுவோம், பெரியாரை பேணாத ஒளிகிர், பெரியாரால் பேரா இடும்பை தரும். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்யாதார். ஆதலால் பெரியாரை போற்றுவோம், நம்மின பெரியார்களை போற்றுவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.